நாம் தலையை தாத்தி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள அன்பினாண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி எடுக்கிறோப்பா. இந்த புதிய ஆண்டின் முதல் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஒருவனப்பட்டவர்களாக இந்த ஆலயத்தில் ஒன்று கூட தேவரீர் சென்ற மிகப்பெரிய கிருபைக்காக நன்றி எடுக்கிறோம். அதற்கு எங்களையும் வந்து கொண்டிருக்கிற மக்களையும் தவிர்க்க இல்லாத சூழ்நிலையினால் வர தடைப்பட்ட மக்களையும் நீர் ஆசிரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனை நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற திருமறை வாசகங்கள், கேட்க போகும் திருமறை செய்தி எங்கள் இதயங்களின் ஆழங்களில் பயிரிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த இடத்திற்கு நாங்கள் வந்து வழிபாட்டில் கலந்து கொண்டது மிகவும் நல்லது என்ற மனநிலையோடு சில தெரிவித்தாலும் இயேசு ரட்சகரின் தாழ்பணிந்து கொண்டாடுகிறோம் தந்தையே. ஆமாம். நம்முடைய காலை வழிபாட்டிற்கு ஆரம்பமாக பாமாலையிலே முதலாவது பாமாலை நாம் பாடுவோம். பாமாலைகள் 1, ஆத்மனே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து என்ற பாடல். காலை மாலை ஆராதனை முறைகளில் 3ஆம் ஆராதனை முறையை அனுசரிப்போமாக. கடவுளை தொழுவோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கும் உதவி செய்திடலும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருவின் கனிகளையும் எங்கள் வாழ்க்கையை காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே, ஆமென். பாவ அறிக்கை. நாம் அமைதியாக இருந்து நம்ம பாவங்களை அறிக்கை செய்வோமாக. நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து செய்த தவறுகள், நாம் ஒவ்வொருவரும் தெரியாமல் செய்த தவறுகள், நாம் ஒவ்வொருவரும் வேண்டுமென்றே செய்த தவறுகள் எல்லாவற்றுக்காகவும் ஒட்டுமொத்த மன்னிப்பை கேட்டு பெற்றுக் கொள்வோமாக. முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை இணைந்து இரண்டுக்கும். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இறக்கைகளின் பெருக்கத்துக்கு தக்கபடி என் உயிர்களை அடித்துவிடும். என் அக்கிரம நீங்க என்னை முற்றிலும் கழுவியறிடும். என் பாவங்களை என்னை சுத்திகரியும். என் மீறுகளை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்படி எனக்கு முன் இருக்கிறது. தேவையில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையாதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை நீரை சுற்றியும் நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் சுவாபமும் லட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான விருந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் அமர்வோம். முதலாம் திருமறை பகுதியை வாசிக்கிறோம். வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட முதலாம் திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஏசாயா 60 1 முதல் 6. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியில் வாரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களில் ஏராளமும் மீதியான் ஏபோத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சோர்வாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். வாசிக்கும்படியான முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தளித்து தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து இரண்டாம் திருமறை பகுதி வாசிக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 முதல் 51 முடிய. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 முதல் 51 முடிய. சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினார். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயினார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்தச்சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே மகிமைப்படுவார். நாம் அனைவருமாக எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஒருங்கிணைந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தின் பூமியும் படைத்த சரவணுள்ள பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கண்மலத்தில் பிறந்தார். ஒன்றுவிடாத காலத்தில் பாடுபட்டு சிறுவர் அறிவிட்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மனிதத்தை எழுந்தார்.
அரவணைக்கே சரவணுள்ள பிதாவாய் தேவன் வலதுபாரத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒரு மருத்துவ நியாயம் வருவார். விசுவாசிக்கிறேன். சபையும் சபைகள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சைல உயிர்த்தலும் நிச்சயம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். அரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்பட்டது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொரு அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீங்கு கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இருக்கும். ஆமென். நாம் மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பாமாலைகளிலே 326வது பாடலை பாடுவோம். ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம்.
காலை வெளியில சுவாமியுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லத்தின் மக்களையும் ஆசீர்வதியும். உங்களுடைய ஜீவ வார்த்தைகளை தாரும். அப்படி நாங்கள் உட்கொண்டு புசித்து திருப்தியாகி ஆலயத்திற்கு செல்லும் வாய்ப்பை ஒவ்வொருவருக்கும் தந்திட வேண்டும் என்று இயேசுவின் தாழ்படைந்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். சபையார் அமர்வோம். அன்பான திருச்சிய மக்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே காலை வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த 2021 என்னும் இந்த ஆண்டின் முதல் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே நேருக்கு நேர் முகமுகமாக நாம் பார்க்கும் வாய்ப்பை உயிர்ப்பிச்சையோடு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் என்றால் இந்த கடவுளால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இலவசமான கிருபை என்று சொன்னால் மிகையாக. குறிப்பாக இந்த நாட்களோடு தான் கிறிஸ்துமஸ் சீசன் என்று சொல்வார்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் முடிகிற நாட்கள். இது என்ன நமக்கு டாபிக் அப்படின்னா ஆங்கிலத்திலே 3 கிங்ஸ் என்று சொல்வார்கள். 3 கிங்ஸ் சண்டே. ஆனா நம்ம உடனே எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது 3 ராஜாக்களின் ஞாயிறுன்னு சொல்லுவோம். அப்படி அல்ல, 3 சாஸ்திரிகளின் ஞாயிறு. ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா அங்க கொடுத்த பொருளை வச்சுதான் எத்தனை பேரு நினைக்கிறோம், எத்தனை பேரு நமக்கு தெரியாது. இருப்பினும் இந்த கிறிஸ்துமஸ் சீசன் நிறைவு நாளிலே உலகத்துல பல இடங்களில் எங்கெங்கெல்லாம் கொண்டாடுறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் எங்க ஊர்ல கோத்தகிரி பக்கத்துல தாந்தநாடு என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல 3 இந்த சாஸ்திரி ஞாயிறு 12 காலமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்டினரி 100 வருடத்துக்கு மேலாகவே கொண்டாடி கொண்டு வருகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாள். எனவே இந்த நாளும் ஒரு பண்டிகை நாள் என்று சொன்னால் அது மிகையாக. ஒட்டகத்துக்கு ஒரு அழகான பேர் இருக்கு. அதுக்கு என்னன்னா பாலைவன ராஜா என்று சொல்லுவாங்க. பாலைவனம் டெசர்ட் போனவங்களுக்கு தெரியும், அங்க தண்ணி இருக்காது. அதனால எதுலதான் போவாங்க? ஒட்டகத்துல தான் போவாங்க. ஏன் ஒட்டகத்தை உபயோகப்படுத்துறாங்கன்னா ஒரு ஒட்டகம் 600 கேலன் தண்ணி குடிக்குமா நமக்கு தெரியும். அதனால அது தண்ணியை வயிற்றுக்குள்ள வச்சுக்கிற கெப்பாசிட்டியா ஆண்டவர் அதுக்கு கொடுத்துக்கிறார். அதனால அது நடந்து போய்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த ஒட்டகத்தை நம்பி எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். அதனாலதான் அதற்கு பெயர் பாலைவன ராஜா. அது ஒரு சுமை தாங்கி, அது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிருகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த ஒட்டகத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா முதலாவதாக வளைந்த கழுத்துள்ள ஒட்டகம். ஒட்டகத்துடைய கழுத்து எப்படி பெண்டா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை குறித்து கம்பேரிட்டிவா நாம் பார்த்தோம் என்றால் உபாகமத்தின் நூல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியிலே வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் மிக தெளிவாக மக்களிடத்துல பேசும்பொழுது சொல்லும் பொழுது தெளிவா சொல்லுவார். அவர் மூடி மறைக்கிற பிசினஸ் எல்லாம் கிடையாது. நேர்மையாக நீங்க எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறீர்கள்? வணங்காத கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறீர்கள். நம்ம சில டைம்ல என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்றதுக்கு பெண்ட் பண்றதுக்கு கூட நம்ம கஷ்டப்படுவோம். ஆனா ஏன் அதை ஒட்டகத்துக்கு உபயோகமா சொல்றாங்கன்னா வளைந்த கழுத்துள்ள ஒட்டகம். இந்த ஒட்டகத்துக்கு 5 அறிவு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ரைட், நமக்கு தான் 6 அறிவு இருக்குது. ஆனா அந்த ஒட்டகமும் ஆண்டவருக்கு என்று ஒரு பிரார்த்தனை செய்வதற்கு தன்னுடைய கழுத்தை அது குறுக்கி வளைத்து ஆண்டவரை துதிக்கிறது என்கிறதான் அது கருத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் எடுத்துக்கொண்டு வாசியுங்கள். அப்போஸ்தலர் 7:51. வழங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள். என்ன சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல? தெளிவா சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ளவர்களே. சில டைம் நம்ம பேச்சுவார்த்தை சொல்றதில்ல, எப்போதும் உங்க வணங்க மாட்டாங்கய்யா, இப்படித்தான் அப்படிங்கிறத போவாங்க. அது திருமலையில அழகாக கொடுக்கப்பட்டது. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே.
ஒன்னு ஹார்ட், இருதயம், இரண்டாவது நம்முடைய செவிகள். இதுல நம்ம விருத்த சேதனம் பண்ணியிருக்க வேண்டும். அப்படின்னு என்ன? இருதயத்தை சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும், இரண்டாவதாக காதுகளை சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். இதயத்தில நல்ல சிந்தனையும் நம்முடைய காதுகளிலே நல்ல விஷயங்களை கேட்பதிலும் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பைபிள்ல ஒரு அழகான வசனம் சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்குதான், எதுக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது? தூய ஆவியானவருக்கு முன்பதாக செய்யப்படும் எந்த ஒரு காரியத்துக்கும் நோ எக்ஸ்கியூஸ், மன்னிப்பு கிடையாது. சோ அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப அதை சொல்லிவிட்டு தான் நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அடிக்கடி சொல்றது உங்களுக்கு தெரியும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, தூய ஆவியானவர். ஒன் பை ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தாலும் தூய ஆவியானவர் தான் அடிக்கடி சொல்றது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். செயல்படுத்துகிறவர் அவர்தான், டைரக்டர் அவர்தான், உங்களுடைய இயக்குபவர். ஆனா பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் எதிர்த்து நிற்கிறோம்னா நம்முடைய நிலைமை எப்படி ஆயிரும்? அதோ கதியாக போயிடும். அதை வேணா ஞாபகப்படுத்துறாரு, எப்படி நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள். அர்த்தம் என்ன? அது ஒரு காஷன், அது ஒரு சமிங்கை. எதிர்த்து நிற்க வேண்டாம், நீங்கள் இணங்கி பொங்கல் என்கிற ஒரு சமிங்கையை அங்கு அவர் அழகாக தருகிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும், மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் ஒரே வசனம் தான் வரும், ஒரே மாதிரி. ஏதோ ஒண்ணுல இருந்து யாராவது ஒருத்தர் வாசனம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். என்ன சொல்றாரு? ஊசி தெரியும், நம்ம நூறு கோக்குறதே சிலருக்கு கண்ணு தெரியாது, கஷ்டம். ஆனா அந்த ஊசியுடைய அந்த காது, அதாவது காது, ஒரு ஒட்டகத்தை நுழைக்க முடியுமா? நம்ம நினைப்போம், என்ன இப்படி போடப்பட்டிருக்குது, ஏன் சொல்லப்படுகிறது? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து பார்க்கிறோம். நம்ம பணக்காரர்களும் சந்தோஷம்தான், நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கிறோம், அது தவறு இல்லை. ஆனா கோடீஸ்வரன் ஆனவன் பில்லியன் ஆகணும்னு நினைக்கிறோம். இப்படி நம்மளே மேலே 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 கொண்டு வரும்போது பணம் சேர சேர என்னதான் வரும்? பிரச்சனை தான் வரும். ரெண்டாவது பயம்தான் வரும். உண்மையா சொல்ல போனா தூக்கம் வராது. நமக்கு அப்படி இல்லை, நல்லா தூங்குறோம், அளவான பணம் கடவுள் கொடுக்கிறாரு, நல்ல நித்திரை, எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு தான் சொல்கிறார், ஐஸ்வர்யான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிது. அர்த்தம் என்ன? ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு உள்ளே போவதற்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருக்கும் விட்டு விட்டு போக வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்கிறார், அந்த வாலிபரை பார்த்து, நீ கடவுளுக்கு ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும் என்றால் உன்னுடையெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணு, வித்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ வா அப்படின்னு சொல்ற. அவமா யாராவது நம்ம சொன்னா நம்ம பண்ணுவோமா? நம்மள எல்லாத்தையும் வித்துட்டு வாங்க, அப்படியே அர்த்தம் இல்லை. அவங்கிட்ட அவனுக்கு மேல மிஞ்சினது இருந்தது, அதைத்தான் ஆண்டவர் குறித்து சொல்கிறார். உங்களுக்கு நீ கொடுத்துட்டு வான். அவனுக்கு மனது இல்லாமல் திரும்பி போய்விட்டான்னு பார்க்கிறோம். நம்ம அப்படியே இல்லை. ஆண்டவரே, எதை காட்டினாலும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நாம் சொல்ல பழகி கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த ஒட்டகத்தை முடங்கும் முழங்கால் உள்ள ஒட்டகம். ஒட்டக ஜபம் பண்றது நீங்க நம்புறீங்களா? ஒட்டகம் என்ன பண்ணும்? படத்துல பார்த்திருப்பீங்க, நேரடியாகவும் சில டைம்ல சர்க்கஸ்ல மற்ற இடத்துல பார்த்துக்கலாம், பெண்ட் பண்ணி நிற்கும். அதனுடைய கருத்து என்னவென்றால், ஒன்றுமில்லாத அந்த ஒட்டகம் ஆண்டவரை நோக்கி, தன்னை உருவாக்கியதை நோக்கி அது ஜெபம் பண்ணுது. ஆனா நல்ல கால் நம்ம கடவுள் கொடுத்திருக்கிறாரு, நல்ல கை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல உயிர் பிச்சையை கொடுத்திருக்கிறாரு. முழங்கால் நம்ம போடுறதுக்கு என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோம். கோயில் ஆனாலும் சரி, வீட்டில் ஆனாலும் சரி. ஆனால் முழங்கால் முடங்க வேண்டும். அழகாக சொல்லப்படுகிறது. எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 3:15. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய
பிதாவை நோக்கி போதும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி. இயேசு கிறிஸ்துவுடைய பிதா யாரு? அப்பா அவர்தான். அவரை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு, அப்புறம் அது மற்றது நமக்கு தெரியும். முழங்கால் படிக்கிட்டு என்ன கேட்பான்? ஆண்டவரே இது எனக்கு வேணும், ஆண்டவரே இது எனக்கு குடும்பத்துக்கு வேணும், ஆண்டவரே இது என்னுடைய திருச்சபைக்கு வேணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிற போல என்னுடைய உறவினருக்கு நல்லா இருக்க வேண்டும், மற்றவர்கள் சுகமா இருக்க வேண்டும். இதைத்தான் நீங்களும் நானும் கேட்போம். அழகாக சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி. ஏன்னா அவருக்கு அவர் பிதா, பிதாவாகிய தேவன் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால அவரை நோக்கி நீங்களும் நானும் முதலாவதாக பெண்ட் அவசர், முட்டி மடக்கணும், முழங்கால் படியிட வேண்டும். நிறைய அம்மாமாருக்கு அந்த ரகசியம் தெரியும் நினைக்கிறேன். ஐயாமாருக்கு எத்தனை பேர் பண்றாங்க எனக்கு தெரியாது, செஞ்சா நல்லது. முட்டி போட்டு வீட்டுல ஜெபம் பண்ணி நிறைய விஷயங்களை சக்சஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ரகசியம் என்னன்னு கேட்டா இதுதான் சொல்லுவாங்க. ஐயா நாங்க முட்டி போட்டு ஆண்டவரத்துல தனியா ஜெபம் பண்ணோம், ஐயா நாங்க முட்டி போட்டு நாங்க கணவன் மனைவியா ஜெபம் பண்ணோம், ஐயா நாங்க முட்டி போட்டு குடும்பமாக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் வெற்றியை தந்தார் என்று இன்றும் நம்ம சொல்ல கேட்கிறோம். சோ ஒட்டகம் தன்னுடைய காலை மடக்கு. ஒரு மனிதராகிய நாம் நம்முடைய காலை மடக்குவதற்கு தயங்க கூடாது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எங்கள் திருப்பி பார்க்கிறேன். வாசிங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்ட அருமையான வார்த்தை பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே வானோர், வானமண்டலத்தில் இருந்தால் சரி, பூதலத்தோர் கீழே இருக்கிற நீங்களும் நான், பூமி கீழானவருடைய, பூமிக்கு கீழே இருக்கிறவங்களாம் சரி, முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு பெண்ட் பண்ணுங்க. நீ மேல இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, பூமிக்கு கீழே ஆழத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய கால்களை முழங்கால் படியிட கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க இதுவரைக்கும் அப்படி பண்ணல, ரைட், பரவாயில்ல. இனிமேல ட்ரையல் காஸ்ட் நத்திங் என்று சொல்றாரு. அப்படி செஞ்சு பாருங்க. முழங்கால் படியிட்டு ஒட்டகத்தை போல, ஆண்டவரே ஒட்டகத்தை குறித்து நாங்க பார்த்தோம், அதே முழங்கால் படிட்டு உங்ககிட்ட ஜெபம் பண்ணுது. மனுஷனாக எனக்கு 6 வழி தந்திருக்கிறீர்கள், நான் முழங்கால் படிக்கிற ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். தைரியமா இந்த ஆள்கிட்ட இருந்து எனக்கு சொல்ல முடியும். நான் ஒட்டகத்தையே பாதுகாக்கிற ஆண்டவர், உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர், கொடுக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் தருவார். மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவங்க ஒரு வாணி கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னார்? ஏரோது, நீங்க அந்த குழந்தையை பணிந்து கொண்டு எழுதுறது சொல்லுங்கன்னு சொன்னார். ஆனா அவருக்கு ஒரு சமிங்கை, அங்க சிக்னல் கொடுக்கப்படுது, இங்க போகாதீங்க, நீங்க வேற வழியா போங்க. ஏன்னா அவன் வேற பிளானுக்காக கூப்பிடுறாங்க. ஏரோதுக்கு என்ன பயம்? தன்னை விட ஒரு ராஜா உலகத்துல வந்துடக்கூடாது, தனக்கு கீழே தான் இருக்க வேண்டும். இந்த குழந்தையே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிரும்னு வேற கணக்கு போட்டு வச்சிருந்தார். ஆண்டவர் அங்கு பாருங்க ஒரு சிக்னல் கொடுத்து நீங்க வேறு வழியாய் போங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அவங்க போன பிறகு இதை ஏமாந்துட்டான். வருவான் பார்த்து அதற்கு பின்புதான் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வெட்டி போட வேண்டும் என்கிற ஒரு ஆட்குழந்தைகளை வெட்டி போட வேண்டும் என்ற கட்டளை ஏரோது பிறப்பித்தார். திருமறைகளை வாசிக்கிறார். ஒருத்தருடைய உள்ளத்துல என்ன இருக்குங்கிறது நமக்கே தெரியும் போது ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா? ஆண்டவர் என்ன பண்றாரு? ரூட்டை மாத்தி விடுறாரு. சில வேளையில சில பணிகளை நீங்களும் நானும் போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு ரூட்டை மாத்தி விடுவார். நம்ம நினைக்கிறோம் இந்த பாதையில தான் நான் வரணும்னு நினைச்சோம், ஏன் வேற பாதையில போறோம்? அதுதான் கடவுளுடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய வழிகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த வழிகளிலே எந்த வழிகளிலே உங்களையும் இனிமே அழைத்து போக வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த ரூட்ல தான் அழைத்து செல்வார். ஒருவேளை நான் வழி விலகி சென்றாலும், நீங்கள் வழி விலகி சென்றாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சரியான பாதையில நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள்.
அவரை பணிந்து கொள்ள வந்தோம் சொல்லும் போது முதலே நான் சொன்னது போல கொடுத்த பொருட்களின் அடிப்படையிலே 3 பேர் என்று நாம் நினைக்கிறோம். பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்பழம். இத பாருங்க, ஆஃபரிங், காணிக்கையாக முதல் இயேசுவுக்கு செலுத்தப்பட்ட காணிக்கை. சங்கீதங்களின் நூல் 72ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம் படிங்க. நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலையும் நான் உன் கையில் என்னை உன்னுடைய பேரில் நம்பிக்கை இருக்க பண்ணினேன். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சாயலில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றிலிருந்து இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். என்னை விட்டு தூரமாறாதையும் ஆபத்துக்கு தீர்க்கிறது சகாயரும் இல்லை. இங்க சொல்றாரு, வனாந்தரத்தில் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். இங்க பாருங்க, பெண்டிங். பழையப்பட்ட அந்த வார்த்தை நிறைய இடத்துல வருது. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவி எழுதுகிறார், பணிந்து குனிந்து முழங்கால்படியிடும் வாருங்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய அழைப்பை உங்களுக்கு தருகிறார். சும்மா நம்ம நின்று இங்க பணிங்க, குனிங்க, முழங்கால்படிகளுக்கு ஆழ்த்திற்கு வா. எதுக்கு ஆழ்த்திற்கால் அப்படின்னு சொல்றோம்? அர்த்தம் அங்கே நின்று அப்படியே ஜெபம் அப்படியே போக முடியாதா? போக முடியும். ஆனால் ஆண்டவருடைய சந்ததியில அங்க பெண்ட் பண்ணி ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்குறது மிகப்பெரிய ஒரு சலாக்கியம் என்று நீங்களும் விரும்புறீங்க, நானும் விரும்புறேன். நம்ம அதுக்கு மதிப்பை கொடுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் வனாந்திரத்தில் முன்பாக பணிந்து கொண்ட வளங்கள் தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேவாவில் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். எப்போ? பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கையை கொண்டு வருவார்கள். யாருக்கு? பிறக்க போகிற இயேசு என்னும் குழந்தைக்கு கொண்டு வருவார்கள். அது மட்டும் இல்ல, சேவாவில் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். ஏன் அந்த குறிப்பிட்ட ஊருக்கு அந்த பெயர் வருது? அந்த சேவாவின் பொன் தான் ஒரு உயர்ந்த பொன். அந்த காலத்துல நம்ம எப்படி 22 கேரட் 24 கேரட் தங்கத்துடைய நிலைமையை குறிக்கிறோமோ, இன்னைக்கு உலகம் முழுவதும் இங்கிலாந்துல தான் தங்கத்துடைய விலை நிர்ணயிக்கப்படுகிறது. தெரியும், ஒவ்வொரு நாளும் ஒரு விலை மாறிக்கொண்டே போகும். மேல போனாலும் சரி, கீழே போனாலும் சரி. சொக்க தங்கம் என்று சொல்லுவோம். நல்ல தங்கத்துக்கு என்னைக்கு விலை கூடுதலா இருக்கும். அதே இதுதான் சொல்கிறார், அவர் சேவாவுள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொள்வார். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்னுதான் கொண்டு வருவாங்க. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். எப்பவோ சொல்லியாச்சு, அவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பார்த்து சேவாவுடைய பொன் உயர்ந்த ஒரு தங்கம் என்று சொன்னது பின்பு புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராக இயேசு பிறந்த பின்பு அது நிறைவேறிற்று. ஏசாயாவின் நூல் 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் திருமறை பாடமாக வாசிக்கப்பட்ட பகுதியில் வருகிறது. ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ள யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். எப்ப சொல்லப்பட்டது? ஏசாயாவின் மிகப்பெரிய தீர்க்க காலத்திலே சொல்லப்பட்டது. ஒட்டகங்களின் ஏராளமும், ஒட்டகங்கள் நிறைய வரும். மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும். குதிரை இருக்குது, எல்லா குதிரையும் வேகமா ஓடாது. தனியா ஊட்டில குதிரை பந்தய நடக்கிறது பார்த்து தெரியும் இந்த குதிரை எவ்வளவு வேகமா ஓடுது. ஒட்டகத்திலேயும் வித்தியாசம் இருக்கு. மெதுவா போற ஒட்டகம் இருக்கு, வேகமாக போகிற ஒட்டகம் இருக்குது. வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேவாவில் உள்ள யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும், 2 பொருள் அங்கே வந்துருச்சு, கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். ஏசாயாவின் காலத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான குறிப்பு. என்னைக்கு நடக்குது? ஏசாமி பிறந்த பிறகு குழந்தையா இருக்கும்போது முதல் கொண்டு வந்து அவருக்கு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் படைக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டினுடைய விஷயங்களும் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏரோது
சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவளது திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிழையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்ததை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவீங்கள். போதும். அவர் ஒரு நேக்கா ஒரு ட்ரிக்ஸா சொல்றான். நீங்க போய் பார்த்துட்டு வந்த பிறகு எனக்கு வந்து சொல்லுங்க, ஏனென்றால் நானும் போய் பணிந்து கொள்ளும்படி. ஒரே ராஜா போய் ஒரு குழந்தைய வணங்குவாப்பிலையா? வணங்க மாட்டான். அவனுக்கு உள்ளத்தில் இருந்தது என்ன? ஒரு ராஜா பிறந்திருக்கிறாங்கிறது அங்க பிரச்சனை. சாதாரணமா குழந்தை பிறந்திருக்குன்னா அது பிரச்சனையா இருந்திருக்காரு. ஒரு உலகத்தின் ராஜா பிறந்திருக்கு அப்படின்னு எல்லாம் பிரசித்தப்படும் போது அவனுக்கு இந்த பொறாமை ஜெலசிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. மத்திய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏரோது தாம் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி சாஸ்திரிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். நான் முதலே பார்த்தோம். ஏன் கொலை செஞ்சான்? 10ஓடு 11 ஒரு குழந்தையை கொலை பண்ண முடியாது. இயேசு என்கிற ஒரு குழந்தையை கொலை செய்வதற்காக எல்லா குழந்தையும் வெட்டி போட சொல்லி ஆர்டர் போட்டார். அங்கும் கடவுளுடைய கிருபை இருந்ததனால் அங்கு அந்த பெற்றோருக்கு சமிஞ்சை கொடுக்கப்பட்டு, நீங்க எங்க போயிருங்க? எகிப்துக்கு நீங்க போயிருங்க. நான் சொல்ற காலம் வரைக்கும் அங்கதான் நீங்க இருக்குங்கன்னு ஆண்டவர் அவரை அனுப்பிவிட்டார். ஒரு ஆபத்திலே, விபத்திலே, கடின பாட்டிலே, கஷ்டங்களிலே, நஷ்டங்களிலே, இக்கட்டிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுப்பாரு. நமக்கு தெரியாது அந்த சமிஞ்சை எங்கிருந்து வருது. அது ஆண்டவரால ஒடுக்கப்படுகிற ஒரு சமிஞ்சைகள் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னைக்கு கொடுக்கும் பொழுது அந்த சாஸ்திரிகள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு அரசராக, கிங் ஆஃப் கிங்ஸ், தி லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் என்று சொல்றாங்க. அரசராக அன்னைக்கே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு அடையாளமாக சேவாவின் பொண்ணை கொண்டு வந்து வைத்தார்கள். அதை கொடுத்தவர் யார் என்றால் அவருடைய பெயர் கேஸ்பர். அவர்தான் முதல் கொண்டு வந்து பொன்னை கொடுக்கிறார். இரண்டாவதாக தூவ வர்க்கம். அது யாருக்கு கொடுக்கணும்னா உயர்ந்த வாசனை திரவியம். நம்முடைய லாங்குவேஜ்ல சொல்றதுன்னா நல்ல காஸ்ட்லி சென்ட் சொல்லலாம். நல்ல வாசனை திரவியம் அரசர்கள் தான் கொடுப்பது, அவர்கள் தான் உபயோகிக்க முடியும். ஏன்னா அது விலை உயர்ந்தது. அதை கொண்டு வந்து கொடுத்தது யார் என்றால் மெல்கொயர். அவர்தான் கொண்டு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அக்செப்ட் பண்ணி அரசனுக்கு கொடுவதை நான் கொடுக்கிறேன் என்று கொண்டு வந்து அங்க பாதப்படியிலே அந்த உயர்ந்த வாசனை திரவியத்தை கொடுத்தார். மூன்றாவதாக வெள்ளை போளம். அதை எதற்காக அறிகுறியாக கொடுக்கப்பட்டதுன்னா, பிறந்த இந்த குழந்தை மரணத்திற்கு ஒப்பான ஒரு குழந்தை. வெள்ளை குழந்தை எங்க வைப்பாங்கன்னா ஒரு சாவுக்கு, ஒரு மரணத்துக்கு தான் வைப்பாங்க. குழந்தை அந்த பிறந்த அந்த டைம்லயே இது மரணத்துக்கு என்று ஒப்புவிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக டிக்ளேர் ஆச்சு. அதை கொண்டு வந்து கொடுத்தது யார் என்றால் பல்ஹாசர். அவர் தான் கொண்டு வந்து அதை கொடுத்தார். இந்த மூவருடைய பெயரும் வரலாற்றில் இடம் பெற்றிருக்கிறது. யார் யாரை கொடுத்தாங்கிறது, என்ன கொடுத்தாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் என்ன கொடுத்துருக்கோம். நம்ம நினைக்கலாம், ஐயா நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நாங்க ஒரு பெரிய பணக்காரர், நாங்க எப்படி கொண்டு போய் பொன் கொடுக்க முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். இரண்டாவதாக காஸ்ட்லி சென்ட் எப்படி நாங்க கொடுக்க முடியும்? எங்க நாங்களே வாங்கிக்க முடியாது, ஆண்டவருக்கு எப்படி நாங்கள் படைக்க முடியும்? இரண்டாவது வினாவை எழுப்பலாம். மூன்றாவதாக வெள்ளை போளம். இந்த மரணத்திற்கு அறிகுறியாக கொடுக்கப்பட்ட பொருளை நம்ம எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும்? ஒரு தவறான உதாரணமாயிருவேன்னு ஒரு சந்தேகப்படலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பொண்ணு வேண்டாம், உங்களுடைய தூபவர்க்கும் வேண்டாம், உங்க வெள்ளை பொண்ணும் வேண்டாம், என்ன வேணும்னு சொல்றாரு. எனக்கு நீங்க தான் வேணும். நான் விரும்புவது நீங்க தான். டோட்டல் சரண்டர் டு காட். ஆண்டவருக்கு என்று நீங்கள் நானும் ஒரு பொன்னை கொடுப்பதை விட, ஒரு வாசனை திரவியத்தை கொடுப்பதை விட, ஒரு வெள்ளை போளத்தை கொடுப்பதை விட நம்மையே ஆண்டவருக்கு என்று டோட்டலா சரண்டர் பண்ணா ஆண்டவருக்கு நல்லா இருக்கும். நம்ம
எப்படி ஆண்டவருக்கு சரண்டர் பண்ண? ஆண்டவரே, என்ன நீங்க கேட்குறீங்க எனக்கு தெரியும், புரிஞ்சுக்கிறேன், டோட்டலா உங்களுக்கு நாங்க சரண்டர் பண்றேன், என்ன நீங்க எடுத்துக் கொடுங்கள் என்று சொல்லும்போது அதுதான் ஆசீர்வாதம். 141 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும், என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுள். என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுள். அழகாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான வசனம். என் விண்ணப்பம், என்னுடைய அப்ளிகேஷன், ஆண்டவருக்கு என்று அனுதினமும் நீங்களும் நானும் அப்ளிகேஷன் போட்டே இருக்கிறோம். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நானும் போடுறேன், நீங்களும் போடுறீங்க. ரிக்வெஸ்ட், ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய அஜெண்டா, என்னுடைய விஷயத்துல இருக்குது, உங்களுக்கு எது சித்தமா அதை நிறைவேற்றணும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அழகாக சொல்கிறார், என் விண்ணப்பம் உங்களுக்கு முன்பாக தூபமாகவும், அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தூபம் விண்ணப்பங்கள். என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவுள். ஆண்டவரே உங்களை நானே கையெடுத்து கும்பிடுகிறேன். என்றால் 2 சிறுக்கைகள் தேவனின் சிறுக்கை. குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது சண்டே ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம். 2 கைகளையும் ஆண்டவரை துதிப்பதற்கு எடுத்து, ஆண்டவருக்கு ஒரு தோத்திரம் போடுறதுலையோ ஆண்டவருக்கு ஒரு வணக்கம் செலுத்தலையோ கஷ்டப்படுறோம்னா அதுக்கு மேல சொல்ல தெரிஞ்சு இந்த கரங்களை கொடுத்தது ஆண்டவர். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் வீட்டுல சொல்லி கொடுப்பாங்க. கையை கூப்பி கண்ணை மூடி நீங்க ஜெபம் பண்ணணும்னு ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை நம்ம அறிகிறோம். அதே வழியில் நம்ம படிச்சுட்டு வந்ததுனாலதான் கையை கூப்புறோம், கண்ணை மூடுறோம், முட்டி போடுறோம், ஜெபம் பண்றோம். சோ ஒட்டகத்தை விட உயர்ந்தவளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒட்டகத்துக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு வெலிடிட்டியை விட உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒட்டகம் நமக்கு அவசியமானதான். அதே போல ஆண்டவராகிய இயேசு நீங்களும் நானும் அதை விட முக்கியமானவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நீங்களும், உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்துல வரும்பொழுது எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை நாங்க லெட் டவுன் ஆயிரம் நாங்க நினைக்கிறது இல்லை, எங்களை மேலே கொண்டு வர நீ உதவி புரியும் ஆண்டவர்கள் கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லைங்கிற வார்த்தை யாரை என்னைக்கும் சொல்லக்கூடாது. சில வேளையில சில சொல்லுவாங்க, ஐயா நாங்க கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, நாங்க செய்யறோம். அந்த வார்த்தையே தவறான வார்த்தை உபயோகப்படுத்தார் கூடாது. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் மிகப்பெரிய அளவிலே வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம சொன்னது போல 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்காம இருக்கலாம், முடியாம இருக்கலாம். ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியாது. ஒருவேளை நம்மளால 1 கிலோ தங்க கொடுக்க முடியாம இருக்கலாம். ஒரு கிராம் ஆண்டவர்கிட்ட கொடுக்க முடியாம இருக்கும். எனவே ஆண்டவருக்கு என்று நாம் கொடுப்பது, ஆண்டவர் கொடுக்கிற பொருட்களை பார்த்தால ஆண்டவர் உங்களுடைய அகத்தை பார்க்கிறார். எந்த எண்ணத்தோடு ஆண்டவர் கொடுக்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்கிறார். சோ நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவதாக ஒட்டகத்தில் நாம் படிப்பது, அது முழங்கால் போடுது. நான் முழங்கால் போடணும்னா யோசித்து பாருங்க. நம்ம போட வேண்டியதான் அந்த ஒட்டகத்தை ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்காம இருப்பார். அதற்கு வாய் இல்லை, அது பேசுறது உங்களுக்கு எனக்கும் விளங்காது. பறவைகளுடைய மொழிங்கிறது தனியா இருக்கு, மிருகங்களுடைய மொழிங்கிறது தனியா இருக்கு. அது அதோட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதோடைய ரிக்வஸ்டியை ஆண்டவர் கேட்கும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவரத்துல கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமாக நமக்கு ஏராளமாக கொடுப்பார். தேவன் தாமின் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர், இந்த காலவெளியிலே நீ தந்த ஆழமான செய்திக்கு நன்றி இருக்கிறோம் சுவாமி. பொன்னாலும் இதோ சுவாமி விலை உயர்ந்த வாசனை திரவியங்களாலும் வெள்ளை போலத்தாலும் 3 சாஸ்திரிகளாக வந்து சுவாமி உமக்கு சாஸ்திரமாய் விழுந்து கொடுத்தார்கள். இவ்வளவு இன்று நாங்கள் என்ன கொடுக்க வந்திருக்கிறோம்? எங்களையே உமக்கிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம். பணம் ஒரு பட்சம் இருந்தாலும் உமக்கு நாங்கள் தேவை என்று உணர்கிறோம். எங்களையே நீ கேட்கிறேன் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களை ஜீவ பலியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எனது விண்ணப்பங்கள் எல்லாம் இடத்தில் இருக்கிறதப்பா. நாங்கள் கையெடுத்து தோத்திரம் செய்து உம்மை தரிசித்த வந்திருக்கிறோம். நீரை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் தாய் பணிந்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கீர்த்தனையிலே 217வது கீர்த்தனை நாம் பாடுவோம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடம்.
சோத்திர காணிக்கை செலுத்த வேண்டும் என்று இருப்பவர்கள் ஆழ்த்துக்கு வர அன்போடு அழைக்கிறோம். படித்தறிந்தாலும் காலகரவென்னும் கைமணியாமி அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என் பொருளாகும் நீ நினைத்தாலும் அன்பிலையான ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் செலுத்துகிற பொது காணிக்கைக்காக, மாதாந்திர சந்தா காணிக்கைக்காக சற்றதாக சிந்தித்து செலுத்தின சிறப்பு காணிக்கையும் ஆண்டவர் கூர்ந்து கவனித்து ஏற்றுக்கொண்ட தயவுக்காக நன்றி எடுக்கிறோம் சுவாமி. ஒன்னையும் சுவாமி வாசனை திரவங்களையும் வெள்ளை குளத்தையும் உங்க காணிக்கையாக அளித்தார்கள். நாங்கள் இந்த பணத்தை மட்டுமல்லப்பா, நீர் கேட்கிறபடி எங்களையே உமக்கென்று காணிக்கையாக ஒப்படைக்க தயங்காமல் கொடுக்க கத்த கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னும் காத்து வழிநடத்துமான நம்பிக்கையில நீடித்து நிற்க கிருவித்தார். கொடுத்த கரங்களையும் உள்ளங்களையும் இல்லத்தின் மக்களையும் 1000 மடங்கு ஆசீர்வதியும் ஆவல்கள் பூர்த்தியாக தெரிவித்தாரும் இயேசுவின் தாழ்ப்பிணிந்து கொண்டாடுகிறோம் தந்தையே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமையோடு நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானம் மனிதரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள அகில உலக மக்களோடும் இன்றும் இன்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 நிறைவு பாடலாக கீர்த்தனையிலே 189வது பாடலை பாடவும். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்ற பாடல். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தம் அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்த காலத்தினின்றும் பாவப்பே அடிமைத்தனத்தினின்றும் சொந்த இரத்த கீரையத்தால் என்னை மீட்ட சொந்த இரத்த கீரையத்தால் என்னை மீட்ட என்னையே உந்தன் கீதோ படைக்கிறேன். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமாலை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாயதை காவித்துக் கொள்ள பாத்திரமதாயதை காவித்துக் கொள்ள காத்திருக்கின்றேன் கருணை செய்தேவா. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதினாயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்தராலயமாகவே ஜோதி பரிசுத்தராலயமாகவே சொந்தமாய் தந்தேன் என்றன் சரீரத்தை. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்பின் ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு என்று பாடல் வரிகளை நாங்கள் பொருள் பொதிந்து பாடி நிறைவு செய்ய இந்த கிருபைக்கு நன்றிக்கிறோம். ஒட்டகத்திலிருந்து சில காரணிகளை கற்றுக்கொண்டோம் சுவாமி. வளைந்த கழுத்துள்ள ஒட்டகம் எங்களை நாங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக அல்ல வணங்கிய கழுத்துள்ளவர்களாக மாற்றும். அதில் எவ்வாறு ஒட்டகமானது முழங்கால் படைத்து துதிக்கிறதோ அதைவிட ஆறறிவு படைத்த நாங்கள் முழங்காலை மடக்கி உமக்கென்று ஊழியம் செய்ய ஜெபிக்க கற்றுக்கொள்ள கிருபைத்தாரும். எங்களைப் போல பிறரும் சந்தைகளும் பிள்ளைகளும் அதை கற்று படித்து நிலைநிற்க கிருபை செய்வோம் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி இந்த நிலையில வந்த ஒவ்வொருவரையும் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதியும். வராத மக்களுக்கு ஆணி பாய்ந்த கர்த்தருடைய செய்தி சென்றடையத்தக்கதாக கிருபைத்தாரும். எங்களுடைய சின்னஞ்சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை ஆசீர்வதியும். மீண்டும் நாங்கள் ஒருவருக்கொருவர் முகமுகமாய் இதே ஆலயத்தில் சந்திக்கும் வரை ஆண்டவருடைய மாறாத பிரசனம் அக்கனி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக அனைவரோடு இருந்து வழிநடத்தி விட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் பணிந்து எஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் பரம தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
சமாதானத்தோட செல்ல கடவோம்.